தத்துவத்தில் 3வது ராசியாக வலம் வரக்கூடிய மிதுன ராசி அன்பு சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கங்க. மிதுனம் அப்படின்னாவே நாங்கள் ரொம்ப புத்திசாலிங்கன்னு சொல்லுவோம். ஏன்னா அதிபதி புதனுங்க. புதன் பகவானை பொறுத்த வரைக்கும் கன்னிக்கும் இவர் தான் அதிபதியாக வர்றாரு, மிதுனத்திற்கும் இவர் தான் அதிபதியாக வர்றாரு. ஆனால் மிதுனத்திற்கு கொஞ்சம் அதிகமான ஆளுமை தரக்கூடியவருங்க. புதன் அப்படின்னா என்னங்க? புத்தி. மிதுன ராசிக்காரங்க அதி புத்திசாலிங்க. ஒருத்தவங்க ஒரு அரை மணி நேரம் படித்து ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கிற நேரத்தில் இவங்க ஒரு 10 நிமிஷம் படித்தா போதுங்க, இல்லை காதில் கேட்டால் போதுங்க. ஸோ கல்வியில் சிறந்து விளங்கக்கூடியவங்க மிதுன ராசிக்காரங்க. எல்லாத்தனையுமே முதன்மையாக இருக்கணும்னு நினைப்பாங்க. ஒரு பேசுகிற இடத்துல கூட தன்னோட வாக்கு தன்னோட பேச்சு சத்தம் தான் முன்னாடி இருக்கணும் அப்படின்னு நினைப்பீங்க. ஆனால் உண்மையை பேசுவீங்க. சூதுவாது தெரியாதுங்க, சூதுவாது கிடையாதுங்க. புத்தியை உங்களுக்காக பயன்படுத்துறத விட மற்றவங்களுக்காக அதிகமாக பயன்படுத்துவீங்க. இப்படிப்பட்ட மிதுனத்தோட பல நாள் கஷ்டங்கள் இப்போது சொல்லப்போனால் ரொம்ப வாழ்க்கையே வெறுத்த மாதிரி இருக்குது. எல்லாருக்கும் எல்லாமே சிறப்பாக செஞ்சு கொடுக்குற நம்மளால் நம்மளோட வாழ்க்கையை சீர் பண்ண முடியல, செதஞ்சு போய் கிடக்குது. வாழ்க்கை புத்தி வேலை செய்ய மாட்டேங்குது. தீர்க்கமான முடிவெடுக்க கூட சில நேரங்களில் குழப்பத்திலையும் பயத்திலையும் பதட்டத்திலையும் இருக்கீங்க. இது ஏன் அப்படி? நடந்து போன கேள்விகளுக்கு பதில் தேடிட்டு இருக்கீங்க. வாழ்க்கை வேற வெறுத்து போய் தான் கிடக்கு. ஸோ இப்படி அவதிப்படக்கூடிய மிதுன ராசிக்காரர்களுக்கு என்ன விஷயங்கள் எல்லாமே நடக்க போகுது, இன்னும் என்னோட வாழ்க்கை மோசமாக போக போகுதா அப்படின்னு நீங்கள் பயப்பட வேண்டாங்க. ஜோதிட ரீதியாக இதை என்ன சொல்லலாம் அப்படின்னா, உங்களுக்கு ஒரு சிறப்பான காலகட்டம்னு சொல்லலாங்க. அடுத்த 40 நாட்கள் உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த கஷ்டங்களும் சரியாகக்கூடிய நாட்கள்னு சொல்ல போகிறேன். அது எப்படிமா? எனக்கு தான் எந்த கிரகமுமே இப்போ சப்போர்ட்டிவாக இல்லையே. கரெக்டு தாங்க, அதை நான் மறுக்கலை. ஆனால் சில நேரங்களில் இந்த அதிர்ஷ்ட காற்று வீசுதுன்னு சொல்லுவாங்க இல்லையா, திடீர்னு அந்த மாதிரி தாங்க சில கிரகங்களினோட சேர்க்கையினால், சில கிரகங்களினோட பார்வையினால் ஒரு சில யோகங்கள் உருவாகுதுங்க. அப்படி தான் இப்போது கடக ராசிக்குள்ளே ஆல்ரெடி குரு உக்காந்துருக்காருங்க. அதிசார பெயர்ச்சியால் இப்போது உங்களுக்கு ஒரு நல்ல விஷயங்கள் எல்லாமே நடக்க போகுதுங்க. சந்திரனோட கடகராசி அப்படிங்கிறது, சந்திரன் யாருங்க? கடகத்தோட அதிபதி. நம்மளோட சொந்த வீட்டுக்கு நம்ம எங்கே வேணால் இருந்தாலுமே, நம்மளோட சொந்த வீட்டுக்குள்ள இருந்தாலே அது ஒரு சந்தோஷம் தானே. அந்த மாதிரி தாங்க அங்கே ஆல்ரெடி குரு இருக்கப்போ 2 பேரும் சேர்ந்து உங்களுக்கு சிறப்பு சேர்க்க போகிறாங்க. இப்போ பொதுவாக ஜாதகத்தை நம்ம எப்படி கணிக்கலாம் அப்படின்னா, 12 பாவங்களை வச்சு கணிக்கலாங்க. ஒவ்வொரு வீட்டுக்கும் ஒரு சிறப்பு இருக்குது. ஸோ அந்த வகையில் இந்த கடகம் அப்படிங்கிறது மிதுன ராசிக்கு 2ஆம் வீடுங்க, அதாவது 2ஆம் பாவம். இந்த 2ஆம் பாவத்தில் இந்த கஜகேசரி யோகம் உருவாகிறது. குருவும் சந்திரனும் சேர்ந்து உருவாகி இருக்கக்கூடிய இந்த யோகம் அப்படிங்கிறது உங்களுக்கு ரொம்ப ரொம்ப சிறப்புங்க. எப்படி சொல்கிறேன்னு கேட்டிங்கன்னா, ஃபஸ்ட்டு கஜகேசரி யோகம் அப்படிங்கிறது உங்கள் வாழ்க்கையில் ஒரு நல்ல காலத்தை துவக்கி வச்சுருக்குன்னு நான் சொல்லுவேங்க. பணநிலையில் உயர்வு, குடும்பத்தில் அமைதி, வார்த்தைகளுக்கு மதிப்பு, மரியாதை பெருகுங்க. தொழில் விருத்தியாகும். தொழிலில் நல்ல முன்னெடுத்து பார்ப்பீங்க. இது எல்லாத்துக்குமே ஒரு அரிய யோகமாக இந்த கஜகேசரி யோகம் உங்களுக்கு செயல்படுதுங்க. சந்திரன் அப்படின்னாவே மென்மையானவர், குரு அப்படின்னாவே ஞானத்தை கொடுக்கக்கூடியவர். ஸோ இந்த மென்மையும் ஞானமும் சேர்ந்து இந்த அரிய நேரத்தில் மிதுன ராசிக்காரர்களுக்கு விதியோட கதவை திறந்து வைக்கக்கூடிய ஆசீர்வாதம் வழங்க போகுதுங்க. சொல்லப்போனால் மிதுன ராசிக்கு கடகராசி அப்படிங்கிறது 2ஆம் பாவம். 2ஆம் பாவம் எந்தெந்த விஷயங்களை சொல்லுது அப்படின்னா, பணம், வருமானம், குடும்பம், உணவு, வார்த்தை, குரல், முக ஒளி, முக வசீகரம், மரபுகளில் நன்மை, நிலையான செல்வம், குடும்பத்தோட மரியாதை, இது எல்லாத்தையுமே 2ஆம் பாவம் சொல்லுதுங்க. ஸோ இந்த கஜகேசரி யோகம் உருவாகி இருக்கிறது உங்களுக்கு இந்த 2ஆம் இடத்தை ஆக்டிவேட் பண்ணி நான் சொன்ன இந்த எல்லா
நல்ல விஷயங்களும் உங்களுக்கு நன்மைகளை அதிர்ஷ்டத்தை கிடைக்க போகுதுங்க. இப்போது சந்திரன் அப்படின்னாவே யாருங்க? நம்ம மனசை ஆளக்கூடியவர். குரு நன்மைகள், செல்வம், ஞானத்தை கொடுக்கக்கூடியவர். ஸோ இது ரெண்டுமே 2ஆம் பாவத்தில் சேரும்போது பணம் ப்ளஸ் பாசம் ப்ளஸ் பேச்சு ப்ளஸ் பெருமை ஒரே நேரத்தில் உயர்வதற்கான மிக அரிய யோகமாக உங்களுக்கு இது செயல்படுதுங்க. ஸோ இதனால் முதல் பிரச்சனை என்ன தெரியுமா? பண நிலையில் உயர்வுங்க. இந்த கஜகேசரி யோகம் இதை தான் கொடுக்குதுங்க. முதல்ல ஞானம் அப்படின்னா குருவோட அமைப்பு. அதே போல் கேசரி அப்படின்னா சிங்கம். சிங்கம்னா என்ன? சந்திரன். ஸோ இந்த 2 கிரகங்களினோட நன்மைகளையுமே நீங்கள் அனுபவிக்க போகிறீங்க. பணநிலைன்னு சொன்னால் 2ஆம் இடத்துல பணம் இருக்கிறது இல்லையா, அது குடம் போல் உங்களை சேரும். ஒரு இடத்துல எப்படி தண்ணி இருக்கும், நிறைவாக இருக்கும், அந்த மாதிரி திடீர் பணவரவு, பணம் வெளியில் மாட்டி இருந்தால், ஏதாவது பாக்கி இருந்தால் அது எல்லாமே உங்களுக்கு திரும்பி வருங்க. உதவிக்காக பணம் சேரும், சம்பளத்தில் உயர்வு கிடைக்கும், வியாபாரத்தில் லாபம் கிடைக்கும், குடும்பத்தில் ஒட்டுமொத்தமாக நிதிநிலை உயர்வை பார்க்க போகுதுங்க. மிதுன ராசிக்காரர்களுக்கு பணப்பிரச்சனை பல ஆண்டுகளாக அவஸ்தைப்பட்டுக்கிட்டு இருந்த உங்களுக்கு அந்த பல ஆண்டு அவஸ்தைகள் அழிய போகுதுங்க. பணப்பிரச்சனை முழுவதுமாக தீரப்போகுதுங்க. இதில் குடும்பத்தில் சுகம், அமைதி, மகிழ்ச்சி கிடைக்கும். 2ஆம் பாவமாக குடும்ப பாவம். இந்த யோகத்தினால குடும்பத்தில் இருந்த மனக்கசப்பு, சண்டை சச்சரவுகள் எல்லாமே சரியாக போகுது. பெற்றோரோட நெருக்கம், வீட்டில் நல்ல நிகழ்ச்சி நடக்கும். குடும்ப சண்டைகள் முடிவுக்கு வருது. குடும்பத்தில் சண்டை சச்சரவு, நீ என்ன பேசுறது, நான் என்ன பேசுறது, இப்படி கணவன் மனைவியாக இருக்கட்டும், கூட பிறந்தவங்களாக இருக்கட்டும், பெற்றோர்கள் கிட்ட இருக்கட்டும், ஒட்டுமொத்த சண்டை சச்சரவு சரியாகுதுங்க. என் குழந்தைகள் கூட சண்டை போட்டிருக்கலாம், நீங்கள் அதே மாதிரி பெண்களுக்கு முதல்ல உதவி அமைதி கிடைக்குதுங்க. சமாதானம் ஆகுது. குடும்பத்தில் நிலைத்த செல்வம் கிடைக்க போகுதுங்க. வீட்டில் சிரிப்பு, மகிழ்ச்சி அதிகமாக போகுது. மங்களம், ஓசை சத்தம் கேட்கும். குழந்தைகளினுடைய சத்தம் கேட்கும். மழலை சத்தம், திட்டி மழலை சத்தம் எல்லாமே கேட்க போகுதுங்க. அடுத்தடுத்து வீடு வாங்கிறது, சொத்து வாங்கிறது, இல்லை சொத்துக்கள் இருந்த பிரச்சனைகள் சரியாகிறது, நகை நட்டு வாங்கிறது, அதே மாதிரி பெண்கள் அதிர்ஷ்ட பலன்களை அள்ளி அள்ளி அனுபவிக்க போகிறீங்க. ஸோ மிதுன ராசியை பொறுத்த வரைக்கும் குடும்ப அதிர்ஷ்டம் இந்த காலகட்டத்தில் உச்ச நிலைக்கு வருதுங்க. அதே மாதிரி பேச்சுவார்த்தையில் சக்தி மிகுந்த, முக்கியமாக 2ஆம் பாவத்தில் சந்திரன் ப்ளஸ் குருவோட இணைப்பு, வார்த்தை மூலம் வளர்ச்சிங்க. இனிமையான பேச்சு, உங்களுடைய சொல் எல்லாராலையுமே ஏற்றுக்கொள்ளப்படும். எப்பேற்பட்ட சண்டை சச்சரவாக இருந்தால் கூட மிதுன ராசிக்காரர்களுடைய கஷ்டங்கள் எல்லாமே தீரப்போகுதுங்க. சமுதாயத்தில் நிறைய மதிப்பையும் மரியாதையையும் இந்த யோகத்தால் நிச்சயமாக அனுபவிக்க போகிறீங்க. உங்களை தேடிக்கிட்டு வரப்போகுதுங்க. முக்கியமான பொறுப்புகள் உங்களை தேடி கொண்டு கொடுப்பாங்க. அரசியல்வாதிகள் சொல்லவே வேண்டாங்க, மேலிடமெல்லாம் நிறைய பொறுப்புகள் உங்களுடைய தலைமையில் வைப்பாங்க. மக்கள் மத்தியில் ஆதரவு பெறுங்க. கடின உழைப்புக்கான பலனை இப்போ அனுபவிக்க போகிறீங்க. வேலையில் இருக்கவங்களுக்கு பதவி உயர்வு சர்வ சாதாரணமாக கிடைக்குங்க. எல்லாத்துக்கும் மேலே மங்கள நாயகனாக விளங்கக்கூடிய குருவால் செல்வம், செழிப்பு, குழந்தை பாக்கியம், திருமண பாக்கியம் எல்லாமே இப்போ உங்களுக்கு கை சேர போகுதுங்க. மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்த போகுது. இந்த யோகம் சும்மா இல்லைங்க. அதாவது குளிர்ச்சியின் நாயகன் சொல்லக்கூடிய சந்திர பகவானால் நீங்கள் நீண்ட நாள் ஆசைகள் எல்லாமே நிறைவேற போகுதுங்க. தொழிலில், வியாபாரத்தில் நல்ல லாபம் கிடைக்கும். புதிய வருமானத்துக்காக ஆதாரங்கள் அதிகமாக போகுதுங்க. நிறைய பணம் சம்பாதிப்பதற்கான வாய்ப்புகள் கிடைக்கும். புதிய நபர்களினுடைய உறவுகள் கிடைக்குங்க. எதிர்காலத்தில் உங்களுடைய நன்மைகள் இப்போ தீர்மானிக்கப்படுதுங்க. திருமணம் ஆகாதவர்களுக்கு விரைவில் திருமணம் கை கொடுங்க. திருமணம் ஆனவர்களினுடைய வாழ்க்கையில் மகிழ்ச்சி நிறைய போகுதுங்க. ஸோ ஒட்டுமொத்தமாக உங்களுக்கும் சரி, உங்களுடைய வாழ்க்கை துணைக்கும் சரி, உங்களை சார்ந்தவர்களுக்கும் சரி, இந்த அதிர்ஷ்டம் அப்படிங்கிறது அதீத நற்பலன்களை ஏற்படுத்த போகுது. இது என்னங்க பிரமாதம் அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு வாழ்க்கையே மாறப்போகுதுங்க. அதிர்ஷ்டமும் செல்வ கடாய்ச்சமும் உங்களுக்கு கிடைக்குங்க. இந்த யோகத்தினால சகல விதங்கள்லையுமே முதன்மையானவங்க நீங்களாக திகழ போகிறீங்க. சாதாரணமாக இல்லைங்க. ஒருத்தவங்க பிறக்கிறப்பவே பணக்காரங்களாக பிறப்பாங்க.
வளருவாங்க, நல்ல வசதி வாய்ப்போடு பிறந்து வளருவாங்க. ஆனால் ஒரு சிலருக்கு தான் திடீர்னு ஏழ்மையான குடும்பத்தில் பிறந்திருப்பாங்க. பார்த்தா ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருப்பாங்க. ஏதாவது ஒரு நாள் அந்த அதிர்ஷ்டம் அப்படிங்கிறது வேலை செஞ்சுருங்க. அப்படிப்பட்ட ஒரு அதிர்ஷ்டகரமாக தான் மிதுன ராசிக்காரர்களுக்கு இந்த யோகம் வேலை செய்ய போகுதுங்க. பொதுவாக நிறைய யோகங்களை நாங்கள் ஜோதிட ரீதியாக கணிப்போம். அதிக விபரீத ராஜயோகம், ரூசக யோகம், பத்ர யோகம், சஷ யோகம், மாளவ யோகம், இந்த மாதிரி நிறைய யோக நிலைகள் இருக்குங்க. இதில் ரொம்ப முக்கியமானது இந்த கஜகேசரி யோகங்க. இதை முன்னிலைப்படுத்துறது மட்டும் இல்லைங்க, சகல விதங்கள்லேயுமே உங்களுக்கு உச்சபட்ச அதிர்ஷ்டத்தை நீங்கள் அனுபவிக்க போறீங்க. எந்தவித தடைகளாக இருக்கட்டும், சிரமங்களாக இருக்கட்டும், இது எல்லாமே ஈஸியாக சமாளிக்கக்கூடிய வகையில் மாறுங்க. ஈஸியாக அது எல்லாமே உங்களை விட்டு போகும். ஸோ வாழ்க்கை மிதுன ராசிக்காரர்களுக்கு ரொம்ப சுலபமாக மாறப்போகுது. தான் கஷ்டப்பட்டாலும் அதை மற்றவங்களுக்கு தெரியாமல் பார்த்துக்கணும் அப்படின்னு நினைக்கிற உலகெங்கிலும் உள்ள மிதுன ராசி அன்பு சொந்தங்களுக்கு வணக்கங்க. மிதுன ராசியை பொறுத்த வரைக்கும் கஷ்டங்கள் 1000 தான். ஆனால் அந்த 1000 கஷ்டங்களையும் தன்னோட அனுபவங்களாக எடுத்துக்கிட்டு வாழ்க்கையை உருட்டிக்கிட்டு இருக்கீங்க. இன்னைக்கு என்ன நடக்குதோ, நாளைக்கு என்ன நடக்குதோ, அந்த எதிர்பார்ப்பை தாண்டி நல்லது செய்யணும், நல்லது நினைக்கணும், நல்லதுக்கு துணை போகணும். இது மட்டும்தான் மிதுனத்தோட குணமாக இருக்குது. இதனால தான் இவங்களுக்கு நிகராக இவங்களை மட்டும்தாங்க வைக்க முடியும். மற்ற ராசிகள் கூட இவங்களை கம்பேர் பண்ணவே முடியாது. இவங்களுக்கு அதிபதி புதன் அப்படிங்கிறதுனாலேயே இவங்க அதிபுத்திசாலிங்க. அழகாக திட்டம் போடுவாங்க. எது நல்லது எது கெட்டது அப்படிங்கிறத ஒரு நொடியில் கண்டுபிடிச்சிருவாங்க. ஆனால் அதை பயன்படுத்த தான் மாட்டாங்க. எதுவுமே தனக்காக இவங்க யோசிக்கக்கூடிய பட்சத்தில் கேர்லெஸ்ஸாக இருந்துடுறீங்க. ஆனால் மற்றவங்களுக்கு ஒரு விஷயம் செய்யணும், ஒரு விஷயத்தை அவங்க தடுமாறுறாங்க அப்படின்னா உடனடியாக அதற்கான தீர்வை தேடக்கூடிய ராசி மிதுனமாக நிற்கிறீங்க. புதனை பொறுத்த வரைக்கும் தன்னோட கை தனக்கு உதவி இல்லை அப்படிங்கிறது மட்டும் உறுதிங்க. என்னோட அதிபதியோட அமைப்பு இப்படி தான் இருக்குது. உங்களால் பல பேர் நல்லா இருப்பாங்க, ஆனால் யார்கிட்டையுமே அந்த நன்றி அப்படிங்கிறது துளி அளவும் இருக்காதுங்க. மிதுனத்தோட எதிர்பார்ப்பு மற்றவங்க நம்மக்கிட்ட விசுவாசமாக இருக்கணும் அப்படிங்கிறத நினைக்கக்கூடியவங்க. ஆனால் சில நேரங்களில் யோசிப்பீங்க, நம்ம இவ்வளவு கஷ்டப்பட்டு இருக்கோம், ஆனால் நம்ம மற்றவங்களுக்கு எவ்வளவோ உதவி பண்ணி இருக்கோம், யாருமே நமக்காக எந்த நல்லதுமே பண்ணலையே அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் அந்த வருத்தத்திற்கு ஒரு பலனுமே கிடைச்சிருக்காதுங்க. ஸோ இப்படிப்பட்ட வாழ்க்கையை வாழக்கூடிய ஒரு புரியாத புதிராக இப்படி இருக்கே நம்ம வாழ்க்கை அப்படின்னு நினச்சிட்டு இருக்கக்கூடிய மிதுனத்திற்கு நீங்கள் அனுபவித்த கஷ்டங்கள் எல்லாம் வீணாகலைங்க. இப்போ உங்களுடைய கஷ்டங்களுக்கு எல்லாமே பலன் கிடைக்க போகுதுன்னு நான் சொல்கிறேன். அது எப்படிங்கிறத பார்க்கலாங்க. கடந்த சில வருஷமாக மிதுன ராசிக்காரர்களுடைய வாழ்க்கை அப்படின்னா ஒரே குழப்பம். வேலையில் நிரந்தரம் இல்லை, குடும்பத்தை புரிஞ்சுக்கல, சிலருக்கு உடல் நலக்குறைவு. அதற்கு எல்லாமே காரணம் எதுவாக இருந்துச்சு அப்படின்னா குரு பகவானினுடைய அமைப்பு அப்படிங்கிறது பலவீனமாக இருந்துச்சுங்க. அதாவது குருவால் உங்களுக்கு எந்த ஒரு சப்போர்ட்டுமே பண்ண முடியல. ஆனால் இப்போ அந்த குரு பகவான் அதிசார குரு பயிற்சியால் உங்கள் ராசிக்கு ஒரு புதிய உயிர் ஊட்ட போகிறாருங்க. குரு அப்படிங்கிறவர் யார் தெரியுமா? குரு அப்படின்னாவே வளர்ச்சி, அருள், ஆசி. அவர் யாரை நோக்கி பார்வையை வைக்கிறாரோ அங்கே நிச்சயமாக செல்வமும் செழிப்பும் சேருங்க. இப்போ குரு மிதுன ராசியை நோக்கி அதிசார பார்வையை வைக்கிறாரு. அந்த பார்வை உங்களுடைய வாழ்க்கையை அடிமட்டத்திலிருந்து உச்சமட்டத்திற்கு எடுத்துக்கொள்ளக்கூடிய சக்தியாக வேலை பார்க்க போகுதுங்க. ஸோ மிதுன ராசிக்காரர்களுடைய கடந்த கால சோதனைகள் எல்லாமே இப்போ முடிவுக்கு வரக்கூடிய காலம். நீங்கள் நினச்சது நடக்கலையேன்னு வருத்தப்பட்டிருப்பீங்க. ஆனால் இப்பத்திலிருந்து நீங்கள் நினைக்காமலேயே நல்லது நடக்க போகுதுங்க. நீங்கள் நினச்சதும் நடக்கும், எல்லாமே நல்லதாகவே நடக்க போகுதுங்க. அதுதான் குருவோட அதிசாரம். இப்போ
மிதுன ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் கடந்த ஒரு 2 வருஷம் இல்லை 3 வருஷமாகவே நீங்கள் அனுபவித்தது சாதாரண வாழ்க்கை கிடையாதுங்க. நம்பிக்கை கொடுத்து உங்களை நொறுக்கி இருப்பாங்க, முன்னேற்றம் காட்டி நடுவில் கையை விட்டுருப்பாங்க. நெருங்கினவங்க கூட உங்கள் மனசை புரியாமல் உங்களை தள்ளி விட்டு வேடிக்கை பார்த்துருப்பாங்க. கஷ்டப்படுறியா, பட்டுட்டு போ அப்படிங்கிற மாதிரி உங்களுடைய அமைப்பு எப்படி இருந்துச்சு அப்படின்னா, வெளியில் சிரிச்சுக்கிட்டு உள்ளுக்குள்ளே கண்ணீரை வச்சுக்கிட்டு இருந்தீங்க. சுற்றி இருக்கவங்க எல்லாருமே துரோகம் பண்ணி இருப்பாங்க. கடின உழைப்பிற்கான பலன் கிடையாதுங்க. காசு வந்தாலும் கையில் நிற்காம போயிருக்கும். எதை தொட்டாலும் சரி முன்னாடி நமக்கு அது பயமாக தான் வரும். சந்தேகம் வந்துடுது. நான் பாக்கியசாலியாக இல்லை போல், எனக்கு அதிர்ஷ்டம்னா என்னன்னே தெரியாது போல், எனக்கு எதுவுமே நல்லதாக நடக்காது அப்படிங்கிற அளவுக்கு நம்ம நம்மளையே நம்பாத ஒரு நிலைக்கு போயிட்டேன். இந்த கேள்வியை நினச்சி பல இரவுகள் மனசுக்குள்ளே அழுதுருப்போம். சொல்லப்போனால் எப்படா நமக்கு ஒரு நாளாவது நிம்மதி கிடைக்கும் அப்படிங்கிற அளவுக்கு நம்ம வந்துட்டோங்க. இப்போது அந்த அழுகைக்கு எல்லாமே பதில் கிடைக்க போகுதுங்க. முடங்கி கிடந்த உங்கள் வாழ்க்கை வெற்றியை நோக்கி அடியெடுத்து வைக்க போகுதுங்க. சந்தோஷம் வீடு தேடி வரப்போகுதுங்க. எந்த ஒரு கஷ்டமும் உங்களை நெருங்க போகிறது இல்லைங்க. ஒரு விஷயத்தை நம்ம சரியாக செஞ்சோம் அப்படின்னா ஒரு தனி நபரோட வாழ்க்கை நிலையை அன்றாட வாழ்க்கையில் வெளிப்படுத்த பயன்படுத்த முடியுங்க. உங்கள் ஜாதகம் உங்ககிட்ட இருந்தால் அதை எடுத்துக்கோங்க, அதை திறந்துக்கோங்க. நான் சொல்கிற நிலையை சரியாக சரி பார்த்துக்கோங்க. முதல்ல இருப்பது உங்களுடைய லக்னஸ்தானங்க. இந்த ஸ்தானத்தில் இருந்து தேவகுரு பிரகஸ்திபதி உங்கள் ஜாதகத்தில் 6ஆம் 8ஆம் மற்றும் 12ஆம் வீடுகளில் இருக்கக்கூடாதுங்க. எப்படி என்றது அப்படின்னு கேட்டிங்கன்னா, உங்கள் ஜாதகத்தில் லக்னத்திலிருந்து 1 2 3 12 வரைக்குங்க கிளாக் வைஸ் டைரக்ஷன், அதாவது கடிகாரம் ஓடும் பாதையில் அதை சரி பார்த்தீங்க அப்படின்னா 6ஆம் 8ஆம் 12ஆம் வீட்டில் தேவகுரு பிரகஸ்திபதி இருக்கவே கூடாதுங்க. இதை ஒரு உதாரணத்தோடு புரிஞ்சுக்கோங்க. உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் பெருசாக மதிக்கிற மரியாதைக்குரிய ஒருவர் இருக்கிறாரு. அவரை பார்த்த உடனே நீங்கள் கால் தொட்டு வணங்க வேண்டும் அப்படின்னு தோணுங்க. ஆனால் அந்த நபர் ஒரு தவறான இடத்துல, உதாரணமாக ஒரு மதுக்கடையில் நிற்கிறத பார்த்தா நீங்கள் ஓடி போய் அவங்க காலில் தொட மனசு வருமா? வராது இல்லையா? அந்த இடம் அவருக்கு தகுதியானது இல்லை. மேலும் அவர் உங்களுக்கு சுப பலன்களை கொடுக்க முடியறதில்ல. ஆனால் இந்த இடத்த தவிர உங்கள் ஜாதகத்தில் தேவகுரு எங்கே இருந்தாலுமே நான் சொல்கிற ஒவ்வொரு வார்த்தையும் உங்களுக்கு பலிக்குங்க. இது 100% உங்கள் வாழ்க்கையில் உண்மையாகவே நடக்குங்க. மேலும் தேவகுரு பிரகஸ்திபதி உங்களுக்கு ஒரு பெரிய பரிசு அளித்து தான் போவார். ஓம் குருவே நமக அப்படிங்கிற மந்திரத்தை உச்சரிப்பதும், விஷ்ணு சகஸ்கார நமக பாடலை படிக்கிறதும் இல்லை கேட்குறதும், இவற்றோட எது சாத்தியமோ அதை பின்பற்றுங்க. தேவகுரு பிரகஸ்திபதி ஒரு நல்ல இடத்துல இருந்தால் வியாழக்கிழமை அன்னைக்கு எவ்வளவு முடியுமோ அவ்வளவு மஞ்சள் நிற பொருட்களை சாப்பிடுங்க. மிகப்பெரிய நல்ல பலன்களை பார்க்கலாங்க. மேலும் இது உங்களுக்கு ரொம்ப ஆழமான அழகான விதத்தில் செயல்படுறத பார்க்கலாங்க. உங்களுக்கு வரக்கூடிய நாட்கள் ரொம்பவுமே மங்களகரமாக அமையட்டுங்க. அன்னை லட்சுமியோட ஆசீர்வாதத்தால் உங்களோட எல்லா ஆசைகளுமே வாழ்க்கையில் பூர்த்தி செய்யுங்க. மேலும் உங்களுக்கு விரிவான பலன்களை பார்க்கலாங்க. பொருளாதார நிலை நல்லபடியாக இருக்க போகுதுங்க. இந்த வீண் அலைச்சல் எதுவுமே ஏற்படாது. கடந்த சில நாட்களாகவே கணவன் மனைவிக்கிடையே இருந்து வந்த கருத்து வேறுபாடு நீங்கி அந்யோன்யம் அதிகமாக போகுதுங்க. அதே மாதிரி அதிகரிக்கும் பணிச்சுமையின் காரணமாக உடல் அசதியும் மனசோர்வும் உண்டாகும். உங்களை பற்றி தவறாக புரிஞ்சுக்கிட்ட நண்பர்களும் உறவினர்களும் தங்கள் தவறை உணர்ந்து மன்னிப்பு கேட்பாங்க. தாயாரோட உடல் ஆரோக்கியத்தில் கவனம் தேவைங்க. வேலைக்கு விண்ணப்பிச்சிருந்தீங்க அப்படின்னா வேலை கிடைக்கும். ஏற்கனவே வேலையில் இருக்கவங்களுக்கு நிர்வாகத்தோட ஆதரவு கிடைக்குங்க. சிலருக்கு எதிர்பாராத சலுகைகள் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குதுங்க. வியாபாரத்தின் காரணமாக சிலர் தொலைதூர பயணங்களை மேற்கொள்ள நேரும். பணியாளர்கள் நல்ல முறையில் ஒத்துழைப்பு தருவாங்க. சக வியாபாரிகளிடையே இணக்கமான சூழல் உண்டாகுங்க. குடும்பத்தை நிர்வகிக்கும் பெண்களுக்கு உறவினர்கள் வருகையால் பொறுப்புகள் அதிகரிக்கவும் அதன் காரணமாக அசதியும் ஏற்படுங்க. வேலைக்கு போகிற பெண்களுக்கு அலுவலகத்தில் சில சலுகைகள் கிடைக்குங்க. சோதனைகள் சாதனைகளாக மாறப்போகும் காலகட்டங்க. ராசி அதிபதி புதன் பூர்வ புண்ணிய ஸ்தான அதிபதி சுக்கிரனோட பரிவர்த்தனை பெற்றுள்ளார். இது நீச்சபங்க ராஜயோகத்தை ஏற்படுத்த போகுது. ஆன்மீக நாட்டம் அதிகரிக்கும்.
தான தர்மங்களில் ஆர்வம் கூடுங்க. பூர்வீகம் சார்ந்த இன்னல்கள் சீராகும். விற்க முடியாமல் கடந்த பூர்வீக சொத்துக்கள் எல்லாமே விற்று பணமாகுங்க. தடைப்பட்ட சகோதர சகோதரிகளின் திருமண முயற்சிகள் வெற்றியாகும். குரு பகவான் அதிசாரமாக தனது தனஸ்தானத்துக்கு போகிறதுனால ஜென்ம குருவால் ஏற்பட்ட இன்னல்கள் குறையுங்க. புதிய திட்டங்கள் மற்றும் எண்ணங்களில் தொழில் முன்னேற்றம், லாபம் உருவாகும். தொழிலுக்கு அரசோட ஆதரவு கிடைக்குங்க. வெளியூர் வெளிநாட்டு வேலை முயற்சியின் பலன்கள் நல்ல வகையாக இருக்கும். அடகு நகைகளை மீட்கக்கூடிய வகையில் வருமானம் உயரும். பெண்களுக்கு கணவர் மற்றும் புகுந்த வீட்டாரின் அன்பு மனசஞ்சலத்தை குறைக்குங்க. தேவைகள் நிறைவேறும். வீடு மற்றும் பூமி வாங்கும் எண்ணம் நிறைவேறுங்க. வாரக்கடனை வசூலிப்பதில் ஆர்வம் கூடுங்க. மீனாட்சி அம்மனை வழிபாடு செய்கிறதுனால சாதகமான பலன் உங்களுக்கு கிடைக்கும். மிதுன ராசிக்காரர்களே, உங்களுக்கு ரொம்ப சூப்பரான